நம்முடைய போறோம் talking about how to live a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதை குறித்து நாம் பேசி There are வருகிறோம். many ingredients that make for a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கைக்கு பல அம்சங்கள் காரணமா இருக்கிறது. One such ingredient is joy. அதுல ஒரு அம்சம் சந்தோஷம். The joy of the believer. விசுவாசியினுடைய சந்தோஷம். Amen. ஆமென். I told you last week that there are a lot of people that don't seem to have the joy among believers. கடந்த வாரம் நான் சொன்னேன் விசுவாசிகள் மத்தியில் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருப்பதை போல தெரியவே இல்லை. They are frowning and they look like they are soaked and immersed in lemon juice. பதட்டப்படுகிறார்கள், பார்க்கும்போது அப்படியே எலுமிச்சம்பழ சாறுல அப்படியே முக்கிய எடுத்தா போல இருக்கு அவங்க. You know, I showed you how joy is a real part of a believer's life. நான் உங்களுக்கு காண்பித்தேன் விசுவாசியின் வாழ்க்கையிலே உண்மையான ஒரு பங்கா இந்த சந்தோஷம் இருக்கிறது என்பதை. And I began to talk about how joy affects every aspect of our life. அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த மகிழ்ச்சி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். If you don't have joy in your heart, உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் I showed you even your giving will be affected. நான் உங்களுக்கு காண்பித்தேன் நாம் கொடுப்பதும் பாதிக்கப்படுகிறது என்று. That is one of the great sure signs that joy is not there in the heart. உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை என்பதற்கு அது மிகப்பெரிய நிச்சயமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. The giving of the believer, the generosity of the believer, the gladness in giving is affected. விசுவாசி தாராளமாய் உதாரத்துவமாய் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறாரே அது பாதிக்கப்படுகிறது. When joy is taken out. மகிழ்ச்சி அங்கே இல்லாமல் Now போகும்போது. tonight I want to talk about how to keep that joy. இன்றைக்கு இரவு அந்த மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது குறித்து நான் பேச விரும்புகிறேன். You know, we need to learn to keep that joy and not lose it. அந்த மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை இழந்து விடக் கூடாது. But the devil, Satan, wants to steal the joy from us. ஆனால் பிசாசானவன் அந்த மகிழ்ச்சியை நம்மிடத்திலிருந்து திருட விரும்புகிறான். How does he steal the joy? எப்படி அவன் அந்த மகிழ்ச்சியை திருடுகிறான்? Or how do we keep the joy? How do we keep the joy? அல்லது அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்வது? How we can safeguard the joy from being lost? அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடாமல் எப்படி அதை பாதுகாப்பாய் I want வைத்திருப்பது? to talk about one great principle tonight, and that is the principle of the word of God. How we must keep the word in our hearts regardless of the circumstances, and by keeping the word we keep the joy. தேவனுடைய வசனத்தை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். அதை வைத்திருப்பதன் மூலம் மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம் என்று தேவனுடைய வசனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். The devil steals the joy by stealing the word that is in your heart. உங்கள் இதயத்தில் இருக்கிற வசனத்தை திருடுவதன் மூலம் பிசாசு உங்களுடைய மகிழ்ச்சியை திருடுகிறான். Let me first of all take you to John's Gospel, chapter 10, verse 10, and read a verse that is known to all of us. முதலாவதாக யோவான் 10:10க்கு போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அது, அதை வாசிப்போம். Jesus said, இயேசு சொன்னார், John 10:10, யோவான் the 10:10, thief cometh not but for to steal and to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். I am come that they might have life and that they might have it more abundantly. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The devil comes to steal. பிசாசு திருட வருகிறான். Steal the joy of the people of God. தேவ ஜனங்களுடைய சந்தோஷத்தை திருட வருகிறான். Steal their health. அவருடைய ஆரோக்கியத்தை திருட Steal their வருகிறான். peace. அவருடைய சமாதானத்தை திருட Steal their வருகிறான். blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை திருட Steal வருகிறான். everything that the believers have. விசுவாசிகளுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் திருட வருகிறான். One of the things that the believers have that the devil is interested in is their joy. அதிலும் பிசாசு ஒரு காரியத்தை ஆர்வமாய் திருடுகிறான், அது விசுவாசிகளின் சந்தோஷம். Why? ஏன்? Because he knows that a believer with joy is going to do things in an excellent way. ஏனென்றால் சந்தோஷமா இருக்கிற ஒரு விசுவாசி சிறந்த விதத்திலே காரியங்களை செய்வார் என்று அவனுக்கு தெரியும். A believer with joy is going to praise God. சந்தோஷமா இருக்கிற விசுவாசி தேவனை துதிப்பார். A believer with joy is going to tell about salvation to others. சந்தோஷமா இருக்கிற விசுவாசி மற்றவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லுவார். A believer who is joyful is going to really give generously. மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விசுவாசி உதாரத்துவமாய் கொடுப்பார். So the devil knows the joyful believer is someone you cannot beat. ஆகவே பிசாசுக்கு நன்றாய் தெரியும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விசுவாசியை தோற்கடிக்க முடியாது. And out of all the things that the devil like to steal from people, he would like to steal their joy. மக்களிடத்திலிருந்து பிசாசு திருட விரும்புகிற எல்லாவற்றை விட அவன் முக்கியமாய் திருட விரும்புவது மகிழ்ச்சி. And that he does
By stealing the word that is in their heart. அதை எப்படி செய்கிறான்? மக்களுடைய இருதயத்தில் உள்ள திருவசனத்தை திருடுவதன் மூலம் செய்கிறான். Let me take you to Mark chapter 4. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் Let us செல்வோம். go to that famous parable of the sower that went forth to sow that Jesus spoke. இயேசு சொன்னார் அல்லவா, இந்த பிரபலமான உவமை, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் என்று. Let me read to you from verse 14 onwards. 14ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The sower soweth the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். Now that's very plain, isn't it? இது ரொம்ப தெளிவா இருக்கு The பாருங்க. sower sows the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். What is he sowing? அவன் என்னத்தை விதைக்கிறான்? This story is not about the sower sowing something else, it's sowing the word. விதைக்கிறவன் எதையோ விதைக்கிறான் என்று இந்த கதை சொல்லவில்லை, அவன் வசனத்தை விதைக்கிறான். Talking about spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். The sower sows the word. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். Then the rest of the verses go on and tell us what happens to the word that is sown in the soil of our hearts. மற்ற வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயமாகிய மண்ணிலே விதைக்கப்படும் அந்த விதைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை விவரிக்கிறது. And it says verse 15, these are they by the wayside where the word is sown, but when they have heard, Satan cometh immediately and taketh away the word that was sown in their hearts. 15ஆம் வசனம், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். Now I want you to notice something very definitely there. இங்கே நிச்சயமான ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். Say Satan cometh immediately. பிசாசு சாத்தான் உடனே வந்து. You see, as soon as the word of God is sown in your hearts and you begin to catch on to it and believe it and start to live by it, தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட்ட உடனே நீங்கள் அதை பற்றிக்கொண்டு உள்ளத்திலே விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே immediately the devil feels very threatened. பிசாசு அச்சுறுத்தப்படுகிறான். He is not threatened by you. உங்களாலே அவன் அச்சுறுத்தப்படுவதில்லை. He is not interested in you. உங்களிலே அவனுக்கு ஆர்வம் இல்லை. You know, physically speaking, you are not more powerful than him. சரீர பிரகாரமாய் பார்க்கும்போது அவனை விட நீங்கள் பலசாலிகள் அல்ல. No, he is not afraid of that. அவன் அதை கண்டு பயப்படுவதில்லை. He is afraid of the believer who is getting the word in his heart. தன்னுடைய இதயத்திலே வசனத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசியை கண்டுதான் அவன் பயப்படுகிறான். Isn't that something? இது விசேஷமா இல்லையா? When a believer gets the word in the heart and the knowledge of the word, he is a dangerous believer. ஒரு விசுவாசியுடைய இதயத்துக்குள்ள வசனம் போகும்போது, வசனத்தை குறித்த அறிவு வரும்போது அவர்தான் ஆபத்தானவர். That kind of a believer is dangerous to the devil. அப்படிப்பட்ட விசுவாசி பிசாசுக்கு ரொம்ப ஆபத்தானவர். The devil hates that kind of believer. அப்படிப்பட்ட விசுவாசி பிசாசு எதிர்க்கிறான். The devil is all right with the believer who just shout hallelujah and just go on, you know. சும்மா அல்லேலூயான்னு கூச்சல் போட்டு போற விசுவாசிக்கு விசுவாசத்தை பற்றி பிசாசு கண்டுகிறது இல்ல. Now the devil is not very mad at the people who just sing a nice song and then go on. நல்ல பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போறாங்களே அந்த விசுவாசிகளை அவன் அவ்வளவு No, கண்டுகிறது. the devil is not afraid of other kinds of believers. மற்ற விசுவாசிகளை கண்டும் பிசாசு பயப்படுவதில்லை. The devil is concerned about the believers who believe the word and have caught on to the word and are starting to live by the word. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதை பற்றிக்கொண்டு அதன்படி வாழுகிற விசுவாசிகளை கண்டுதான் பிசாசு பயப்படுகிறார். Because they are believers that are not going to be shaken. ஏனென்றால் இந்த விசுவாசிகளை அசைக்க முடியாது. Jesus said, இயேசு சொன்னார், if a man will hear him and do what he says, then he will be like an unshaken house. என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அசைக்கப்பட முடியாத வீட்டை போல The இருக்கிறான். man who hears it and does not do it is like a house that is built upon the sand. வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல What இருக்கிறான். does he mean? என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறான்? It means that the devil doesn't mind people who come to church and hear the word. சபைக்கு வந்து வசனத்தை கேட்டால் பிசாசு அதை பற்றி கவலைப்படுவது Do you கிடையாது. know there's a lot of people that are hearing the word today everywhere all over the world? இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ இடங்களிலே நிறைய பேர் வசனத்தை கேட்கிறார்கள். Is the devil mad at them? பிசாசு அவளை கண்டு No, கோபப்படுகிறான். he is not mad at people that go to church just to hear a sermon. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்போமே கோயிலுக்கு போகிற மக்களை கண்டு அவன் கோபப்படுவதில்லை. No, he is not even afraid when they hear the word. வசனத்தை கேட்கும் போது கூட அவனுக்கு கவலை இல்லை. He is afraid when they believe the word and do it. வசனத்தை விசுவாசித்து அதன்படி செய்யும் போதுதான் அவன் பயப்படுகிறான். Oh, that's the danger. இதுதான் ஆபத்து. This is why the devil is interested in people that are word people. ஆகவே தான் வசனத்தை சார்ந்த மக்களை அவன் பார்க்கும்போது அவன் அதில் ஆர்வம் காட்டுகிறான். As soon as the word is sown, வசனம் விதைக்கப்பட்ட உடனே the Bible says the devil cometh immediately. வேதம் சொல்கிறது பிசாசு உடனடியாய் வருகிறான். That word immediately is very important. இந்த உடனே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். You see, the devil doesn't take much time. He is a
good follow-up worker. பாருங்க பிசாசு ரொம்ப நேரம் எடுக்குது இந்த ஃபாலோ அப் வேலை செய்யறதுல அவன் கை தேர்ந்தவன். He follows up before we follow up. நாம ஃபாலோ அப் பண்ணதுக்கு முன்னாடி அவன் செஞ்சிடறான். He is there, right there. அவன் உடனே As வந்துடுறான். soon as a person believes the word, he is there trying to disturb the person somehow. ஒரு மனிதன் வசனத்தை விசுவாசித்த உடனே எப்படியாவது அவனை கெடுக்க அவன் அங்க வந்து He விடுகிறான். wants to cause some kind of a situation, some circumstance to take away the word. தேவனுடைய வார்த்தை எடுத்து போட ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அவன் கொண்டு வர முயற்சிக்கிறான். All right, now this parable Jesus says the sower sows the word. இந்த வசனத்திலே ஊமையிலே இயேசு சொல்லுகிறார் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் See, என்று. I am, for example, sowing the word. உதாரணத்துக்கு நான் இப்போது வசனத்தை I விதைக்கிறேன். am sowing the word of God by preaching it. It is being sown in your heart. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதன் மூலம் நான் விதைக்கிறேன். அது உங்கள் இதயத்திலே விதைக்கப்படுகிறது. Every time we preach and teach the word, we are sowing the word of God in people's ஒவ்வொரு hearts. முறையும் நாங்கள் வசனத்தை போதிக்கும் போது பிரசங்கிக்கும் போது மக்களுடைய இருதயங்களிலே அதை விதைக்கிறோம். And immediately the devil gets to work. உடனடியாய் பிசாசு தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். Comes immediately உடனடியாய் வருகிறான். and taketh away the word that was sown in their hearts. இதயத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். Oh, he's not concerned about you. உங்களை பற்றி அவனுக்கு கவலை இல்ல பாருங்க. He is concerned that this word doesn't stay in your heart and you don't just start living by it and you don't start experiencing victory through it. இந்த வசனம் உங்கள் இதயத்தில் இருக்க கூடாது, நீங்கள் அதன்படி வாழக்கூடாது, அதனாலே நீங்கள் வெற்றி பெறக்கூடாது. அதுதான் அவனுடைய லட்சியமே. This is all sole concern. இதுதான் அவனுடைய ஒரே கரிசனை. That's why Jesus said he came to steal, kill and destroy. ஆகவே தான் இயேசு சொன்னார் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் The என்று. devil does anything good, does nothing good. He only steals, kills and destroys. பிசாசு எந்த ஒரு நன்மையும் செய்வதில்லை. அவன் திருட கொல்ல அழிக்கத்தான் வருகிறான். So he steals the word. ஆகவே வசனத்தை திருடுகிறான். Now, how does he steal the word? வசனத்தை அவன் எப்படி Now, திருடுகிறான்? this parable is very important. Now, the parables of Jesus. If you understand this parable, you will understand most of the parables of Jesus. இயேசுனுடைய ஊமைகளில் இது ரொம்ப முக்கியமான. இதை புரிந்து கொண்டா அவருடைய பல ஊமைகளை நீங்கள் புரிந்து How கொள்ளலாம். does he steal the word? வசனத்தை அவன் எப்படி திருடுகிறான்? Verse 16. 16ஆம் வசனம். These are they likewise which are sown on stony ground, who when they have heard the word immediately receive it with gladness. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் And have no root in themselves and so endure but for a time. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். Afterward, when affliction or persecution ariseth for the word's sake, immediately they are offended. வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். Oh, listen to this. இதை கவனிங்க கொஞ்சம். When affliction or persecution arises, உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே because of the word, வசனத்தின் நிமித்தம் immediately they are offended. உடனடியாய் இடரல் அடைகிறார்கள். How does the devil take the word? பிசாசு எப்படி வசனத்தை எடுத்து From போடுறான்? your heart and my heart. உங்கள் உள்ளத்திலிருந்து என்னுடைய இதயத்திலிருந்து. Two reasons are given right here. இங்க ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Affliction and persecution. உபத்திரவம் துன்பம். The affliction and persecution arises for the word's sake. வசனத்து நிமித்தம் தான் இந்த உபத்திரவமும் துன்பமும் உண்டாகிறது. That is very important to இது notice. ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிக்க Affliction வேண்டியது. and persecution does not arise for anything else. It is because of the word's sake. உபத்திரவம் துன்பமும் வேறு எதனாலும் வருவதில்லை, வசனத்து நிமித்தமாய் மட்டுமே வருகிறது. Why does the devil bring affliction and ஏன் persecution? பிசாசு உபத்திரவத்தை துன்பத்தையும் கொண்டு Now, வருகிறார்? some people are thinking God is the one that is afflicting and persecuting. சிலர் நினைக்கிறார்கள் தேவன் தான் நம்மை உபத்திரவப்படுத்துகிறார் துன்பப்படுத்துகிறார் என்று. Now tell me, why would God would like to afflict you and why would God want to afflict you or persecute you? நீங்களே சொல்லுங்கள், ஏன் தேவன் உங்களை உபத்திரவப்படுத்த வேண்டும், உங்களை வேதனைப்படுத்த There's வேண்டும்? no reason why God should afflict you and persecute you. தேவன் உங்களை உபத்திரவப்படுத்த வேதனைப்படுத்த காரணமே இல்லை. He is the deliverer, the healer, he is the good God. அவர்தான் விடுவிக்கிறவர், குணமாக்குகிறவர், அவர் நல்ல தேவன். He is not trying to afflict you. அவர் உங்களை உபத்திரவப்படுத்த Now, நினைப்பதில்லை. some people say, well, he is afflicting me because I should learn something. சிலர் என்ன சொல்லுகிறார்கள், நான் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளும்படி என்னை உபத்திரவப்படுத்துகிறார். Well, let me ask you, is that the way you afflict your children and teach them things? நான் உங்களை கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களை நீங்க இப்பதான் உபத்திரவப்படுத்தி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களா? No, affliction is not the way you teach things. கிடையாது. துன்பத்தின் மூலம் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. You teach things by the word. வசனத்தின் வார்த்தை மூலம் கற்றுக் கொடுக்கிறீர்கள். God is interested in giving you the word. தேவன் உங்களுக்கு வசனத்தை கொடுப்பதில் ஆர்வமா He is இருக்கிறார். not trying to teach you something through affliction and persecution. உபத்திரம் துன்பத்தின் மூலம் அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க He is முயற்சிப்பதில்லை. trying to teach you by the word. திருவசனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார். And the devil through affliction and persecution tries to take the word. பிசாசானவன் இந்த உபத்திரம் துன்பத்தின் மூலம் வசனத்தை
எடுத்து போட முயற்சிக்கிறான். Affliction and persecution arises because of the word. வசனத்து நிமித்தமாகத்தான் துன்பமும் உபத்திரமும் வருகிறது. That's what it means, because of the word. Word's sake means because of the word. வசனத்தின் நிமித்தம் என்று வருகிறது பாருங்கள். And how does persecution and affliction end up in people losing the word and everything? இந்த உபத்திரம் துன்பம் உண்டான உடனே எப்படி மக்கள் வசனத்தை மற்ற எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள்? They are immediately offended, it says. வசனம் சொல்கிறது உடனடியாக இடறல் அடைகிறார்களாம். You see, that's the word, that's what devil wants from you. பிசாசு நீங்க இப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறான். He wants to bring persecution and affliction so that you may be offended. நீங்கள் இடறல் அடையும்படியாகத்தான் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அவன் கொண்டு வர விரும்புகிறான். I believe there are 5 things mentioned here that the devil uses to take away the word. வசனத்தை எடுத்து போட பிசாசு 5 காரியங்களை பயன்படுத்துகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. One is affliction and persecution. ஒன்று உபத்திரவம் துன்பம். One is affliction, 2 is persecution. ஒன்று உபத்திரவம், இரண்டாவது துன்பம். And then you see the rest in verse 19. 19லே மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். Cares of the world is 3. தமிழ்ல 18ஆம் வசனம், உலக கவலை அது 3வது. Deceitfulness of riches is 4. பிறகு ஐஸ்வரியத்தின் மயக்கம் அது 4வது. And the lust of other things entering in, choking the word, that is 5. 5வது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் என்று இருக்கு, அது 5வது. Entering in and choking the word. உள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. Listen to that expression. அந்த வார்த்தைகளை கவனிங்க எப்படி சொல்லி இருக்கு. Cares of this world, உலக கவலைகள், deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம், and lust or inordinate desire of other things entering in, choking the word. மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை அளவுக்கு அதிகமான மிதமிஞ்சிய ஆசை உள்ளே நுழைந்து வசனத்தை நெருக்குகிறது. 5 things. 5 காரியங்கள். Affliction, persecution, உபத்திரவம் துன்பம், cares of this world, உலக கவலை, deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம், and lusts of other things entering in. பிறகு மற்றவர்களை குறித்த இச்சை உள்ளே நுழைகிறது. Well, let's leave the last 3 alone and let's concentrate on these first 2. கடைசி 3 விட்டு விடுவோம். முதல் 2லே நாம் கவனம் Because I செலுத்துவோம். feel this is very important. This is something that we all go through and experience in our life. இது மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே இதை அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம். Affliction and persecution is one sure way the devil tries to handle us and discourage us. இந்த உபத்திரம் துன்பத்தின் மூலமாய் பிசாசு நம்மை இடர்நடைய செய்ய, நம்மை அதைரியப்படுத்த விரும்புகிறான். Turn with me to Hebrews. எபிரேயருக்கு நாம் திருப்போம். And I will show to you how the devil really does it through that method. பிசாசானவன் இந்த முறையிலே எப்படி அதை உறுதியாய் செய்கிறான் என்பதை நாம் Believers பார்ப்போம். ought to learn this because they are thinking, some of the believers are thinking, well, the devil is the one that is, say God is the one that is giving me all this. விசுவாசிகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தேவன் தான் இதையெல்லாம் எனக்கு கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். And so they are thanking God for the affliction. ஆகவே இந்த உபத்திரம் வரும்போது கர்த்தருக்கு நன்றி Say, சொல்லுகிறார்கள். oh, thank God for affliction. ஓ கர்த்தாவே உபத்திரங்களுக்காய் Thank you, Lord, ஸ்தோத்திரம். for persecution. ஆண்டவரே இந்த துன்பத்துக்காய் ஸ்தோத்திரம். God is saying, I didn't send you that. தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் அனுப்பலையே. You see, they have a wrong attitude towards these things. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த எண்ணங்கள் தவறா இருக்கிறது. Chapter 10 of Hebrews and verse 32 எபிரேயர் 10:32 and verse 32 to 36 or 39. 32 முதல் 39 வரை. And I want to read this portion because it has to do with what we are talking about. நாம் பேசுகிற இதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறபடியாலே இந்த பகுதியை நான் வாசிக்க It's a wonderful விரும்புகிறேன். passage. அற்புதமான ஒரு பகுதி. He says, but call to remembrance the former days in which after you were illuminated, you endured a great flight of affliction. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. He's telling the believers about what happened when they first began their walk. விசுவாசிகள் முதலாவது விசுவாச வாழ்க்கையில் நடந்தபோது என்ன நடந்தது என்று சொல்லுகிறார். They came in and heard the word. வந்தார்கள், வசனத்தை He கேட்டார்கள். said, after you were illuminated, you endured a great fight of afflictions. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட பிறகு அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. As soon as they got enlightened, அவர்கள் பிரகாசம் அடைந்த உடனே, as soon as they began to get the word in their hearts and began to understand the word, தேவனுடைய வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்த உடனே immediately the devil begins to attack them. உடனடியாக பிசாசு அவர்களை தாக்க வருகிறான். The devil is interested in the word being in them and he wants to take away the word. வசனம் உள்ளத்தில் இருக்கும்போது பிசாசு பயப்படுகிறான், அதை எடுக்க You விரும்புகிறான். see, when you begin to understand the word, it's very dangerous for the devil. வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அது பிசாசுக்கு ஆபத்தாய் The முடிகிறது. Bible says,
வேதம் சொல்லுகிறது, God of this world has blinded the people of this world. இந்த உலகத்தின் தேவனானவன் இந்த உலக மக்களின் கண்களை குருடாக்கி இருக்கிறார். Blinded them so that they cannot come to Christ, they cannot receive salvation. கிறிஸ்துவனை வர முடியாதபடிக்கு, ரட்சிப்பை பெற முடியாதபடிக்கு குருடாக்கி இருக்கிறார். And then light comes and shines, the gospel light comes and they come and receive Jesus. பிறகு சுவிசேஷ ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கிறது, அவர்கள் வருகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். And then they are saved. பிறகு ரட்சிக்கப்படுகிறார்கள். You see, and then the devil says, all right, if they are saved, even that is not so bad, but I will keep them from knowing the word really. பிசாசு என்ன பாக்குறான், சரி ரட்சிக்கப்பட்டாங்களா அதுவும் பரவாயில்ல, ஆனா வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கூடாது என்பதிலே உறுதியா இருக்கிறான். Because if a person is saved and he does not know the word, in all practical ways he is just like the unbeliever. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வசனத்தை அறியாது இருக்கும்போதே நடைமுறை வாழ்க்கை என்று வரும்போது அவிசுவாசியை போலதான் இருப்பார். He will still live under the bondage of Satan. இன்னும் பிசாசின் கட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு He will இருப்பார். still live under the power and authority of Satan. பிசாசுடைய அதிகாரம் ஆளுகையின் கீழாக தான் வாழ்ந்து கொண்டு Because இருப்பார். he does not know the things of the word of God concerning his victory. ஏனென்றால் அவருடைய வெற்றியை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதெல்லாம் அறியாது இருக்கிறார். He doesn't know how to take victory. எப்படி ஜெயம் கொள்வது என்று He தெரியாது. doesn't know how to defeat the devil. எப்படி பிசாசை தோற்கடிப்பது என்று தெரியாது. He doesn't know how to use the word and take his victory. தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி எப்படி வெற்றி எடுத்துக்கொள்வது என்று தெரியாது. So even after a person is saved, if he does not know the word, then for the devil, as far as the devil is concerned, that person is just as good as an unbeliever. ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வசனத்தை அறியாது இருக்கும்போது பிசாசை பொறுத்தவரையிலே அவர் ஒரு அவிசுவாசியை போலதான் இருக்கார். Because the devil can easily defeat him. ஏனென்றால் பிசாசு அவரை சுலபமாய் தோற்கடிக்க The முடியும். devil can easily discourage him. பிசாசு சுலபமாய் அவரை அதைரியப்படுத்த The devil முடியும். can easily keep him doubting God and the word of God. பிசாசு அவரை சுலபமாய் தேவனுடைய வசனத்தை சந்தேகிக்க வைக்க முடியும். And the devil enjoys that. பிசாசு அதில் ரொம்ப When a சந்தோஷப்படுகிறார். person gets illuminated, then that's when the problem begins. ஆனால் ஒரு மனிதன் பிரகாசம் அடையும் போது பிரச்சனையா போதுதான் வருகிறது. The entrance of your word giveth light, the psalmist said. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் கொடுக்கிறது என்று. How many of you say the entrance of God's word brings light? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் தேவனுடைய வசனம் உள்ளே பிரவேசிக்கும் போது அது வெளிச்சத்தை God's கொடுக்கிறது word என்று. brings light, my friend. தேவனுடைய வசனம் வெளிச்சத்தை கொடுக்கிறது When என்பர்களே. this light comes, the devil is terrorized by this light. இந்த வெளிச்சம் வரும்போது பிசாசு அந்த வெளிச்சத்தை கண்டு பயந்து நடுங்குகிறான். Some people have got a kind of religion that doesn't terrorize the devil. சில பேருக்குள்ள ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்தை கண்டு பிசாசு பயப்படுறதே கிடையாது. They're just Christians and the devil is not afraid of அவங்க them. வெறும் கிறிஸ்தவங்களாவே இருக்கிறாங்க, பிசாசு அவளை கண்டு பயப்படுவதே இல்லை. They go to church and they do some activities, but the devil, is not scared about them. சபைக்கு போறாங்க, எதையோ செய்யறாங்க, ஆனா பிசாசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. Because they are not a threat to the devil. ஏனென்றால் அவங்க பிசாசுக்கு அச்சுறுத்தலே கிடையாது. They even hear preaching, but the devil is not afraid of them. பிரசங்கத்தையும் கேட்பாங்க, ஆனா அதை கண்டு பிசாசு பயப்படுறது இல்லை. Because they do not have the illumination. ஏனென்றால் இந்த பிரகாசம் இல்லை. They don't have an understanding. தேவனுடைய வசனத்தை குறித்த அறிவு இல்லை. They don't understand. அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. You see around our country and many countries of the world, நம்முடைய தேசத்திலும் சரி, பிறகு உலகத்தின் பல நாடுகளிலும் சரி, scores and scores of people are there that do not have the illumination of God's word. தேவனுடைய வசனத்தை குறித்த அந்த பிரகாசம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Just live a Christian life, சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை but no வாழ்கிறார்கள், illumination. ஆனால் பிரகாசம் இல்லை. And because there is no illumination, they live in darkness and defeat. அந்த பிரகாசம் இல்லாதபடியினாலே இருளிலும் தோல்வியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So the author of the book of Hebrews says, ஆகவே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், as soon as you got illuminated, நீங்கள் பிரகாசம் அடைந்த உடனே remember how much you suffered because the devil came so strongly against you. பிசாசு அவ்வளவு உங்களுக்கு எதிராய் பலமாய் வந்தபடினாலே எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Says, and then that is exactly what Jesus says in that parable. இந்த ஓமையிலும் இயேசு சரியா அதான் சொல்லுகிறார். He says, when affliction and persecution arises for the word's sake. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. Why? The word is the thing that has got the power. காரணம் என்ன? வசனத்துக்கு தான் வல்லமையே இருக்கிறது. The word is the thing that can defeat Satan. வசனம் தான் பிசாசை தோற்கடிக்க கூடியதா How இருக்கிறது. did Jesus defeat Satan? இயேசு எப்படி பிசாசை By தோற்கடித்தார்? the word he defeated Satan. வார்த்தையின் மூலம் அவனை In தோற்கடித்தார். that encounter in the wilderness, Jesus quoted from the book of Deuteronomy 3 times. பிசாசோடு வனாந்திரத்தில் இயேசு போராடினாரே, அப்போது 3 முறை உபாகமத்திலிருந்து இயேசு வசனங்களை மேற்கோள் காட்டினார். Simply quoted from Deuteronomy.
உபாகமத்திலிருந்து அப்படியே வசனத்தை எடுத்து And the சொன்னார். devil never talked back. பிசாசு திரும்ப பேசவே இல்லை. There was no answer from the devil. பிசாசுகிட்ட இருந்து அதுக்கு பதிலே வரல. And finally the Bible says the devil left him. கடைசியா வேதம் சொல்லுது பிசாசு அவரை விட்டு போய் விட்டான் என்று. And the angels of God had came and ministered to him. தேவனுடைய தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். So the illumination of the word brings the attack of the enemy. ஆகவே வசனத்தை குறித்து ஒரு பிரகாசம் வரும்போது பிசாசு வந்து நம்மை தாக்குகிறான். Many of you may have experienced it. உங்களில் அநேகர் அதை அனுபவித்திருக்கலாம். You know, when you start believing the word, வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க when you ஆரம்பிக்கும்போது start believing God to bless what you do, தேவன் நீங்கள் செய்கிறதை ஆசீர்வதிக்கும்படி அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது that as soon as you start believing, that is when the devil comes so strongly. விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே பிசாசு பலமாய் உங்களுக்கு எதிராக வருவான். And you experience some frustration in what you do. பிறகு நீங்கள் செய்கிற காரியத்தில் சில விரக்திகளை நீங்கள் Some காணலாம். unhappiness, சில சந்தோஷமற்ற some நிலை, problems, ஏதாவது some பிரச்சனைகள், things don't work out, சில காரியங்கள் சரிபட்டு some வருவதில்லை, situations are not working சில out. சூழ்நிலைகள் சரிபட்டு வராது. Immediately you become discouraged. உடனடியாக அதைரியப்பட்டு You say, போவீர்கள். well, I just went to church and heard the most wonderful message and started believing it, and look at me. ஐயோ சபைக்கு போன அற்புதமான செய்தியை கேட்டு அதை விசுவாசிக்க ஆரம்பித்து ஆனா என்னை பாருங்கள் என்று My சொல்வீர்கள். dear friend, just because you started believing it, that's why the devil is coming against. அருமை நண்பர்களே, நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தபடியினால்தான் பிசாசு உங்களுக்கு எதிராக வருகிறான். When you get attacked like that, remember that you are headed for some of the greatest victories of your life. இப்படி நீங்கள் தாக்கப்படும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். You've got to overcome that. நீங்கள் அதை மேற்கொள்ள You've வேண்டும். got to go beyond that stage. அந்த கட்டத்தை தாண்டி செல்ல வேண்டும். I can give you examples of great preachers who have seen this in their life. இதை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த மிகப்பெரிய பிரசங்கியாளரின் உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். When you read the biographies of great preachers of the past, கடந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பிரசங்கியாருடைய சரிதைகளை நீங்கள் you will வாசிக்கும் find that the moment they got illuminated and got a direction for their life and really got the light of the word and began to preach, தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அவர்கள் பெற்று அதை பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே immediately that's when all of hell begins to attack. உடனடியாக அப்போதுதான் நரகம் முழுவதும் வந்து அவளை தாக்க ஆரம்பிக்கிறது. All of the devil and his hosts are against the பிசாசு preacher. அவனுடைய சேனைகள் அனைத்தும் அவனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறது. Because this preacher is now going to sow the word into other people's heart. ஏனென்றால் இப்போது இந்த பிரசங்கியார் மற்றவருடைய இதயத்திலே வசனத்தை விதைக்க போகிறார். Because the illumination that he has is going to spread. ஏனென்றால் இவருக்கு இருக்கிற இந்த பிரகாசம் இப்போது பரவ போகிறது. The light that he has about the word is going to catch on. வசனத்தை குறித்து இவருக்கு இருக்கிற வெளிச்சம் மற்றவர்கள் மீது வரப்போகிறது. So the devil goes very strongly against that preacher. ஆகவே அந்த பிரசங்கருக்கு பிசாசு வல்லமையாக புறப்பட்டு போகிறார். Out of all the biographies I've read of all the preachers, every single one of them have shared details about how there was an onslaught of the enemy and they had to hang on and believe the word and keep believing the word and overcome the devil to do what they have done later on. நான் வாசித்த எல்லா சுய சரிதைகளில் ஏறக்குறைய எல்லாவற்றிலும் இப்படிதான் வாசித்து இருக்கிற ஒரு காரியத்தை விசுவாசித்து பிரகாசம் அடையும் போது பிசாசு பலமாய் வந்து தாக்குவான். ஆனால் அவர்களோ அதிலேயே உறுதியை விசுவாசித்து கடைசியில் அதை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. These preachers have believed the word. இந்த பிரசங்கியார்கள் வசனத்தை விசுவாசித்தார்கள். And in the midst of persecution and affliction they keep on believing the word. உபத்திரம் துன்பத்தின் மத்தியிலும் தொடர்ந்து வசனத்தை They விசுவாசித்தார்கள். hang on to the word. வசனத்தை பற்றிக் They கொண்டார்கள். never waver. ஒருபோதும் தடுமாறவில்லை. And as they go like that, they take victory over Satan. இப்படி அவர்கள் சென்றபோதுதான் பிசாசின் மீது வெற்றியை எடுத்தார்கள். And they see great victories later on. பிற்பாடு மாபெரும் வெற்றிகளையும் கண்டார்கள். All right. சரி, Let's read verse 33 of Hebrews chapter 10. எபிரேயர் 10:33 வாசிப்போம். 32 said that after they were illuminated, they endured affliction. 32 என்ன சொன்னது? பிரகாசமாக்கப்பட்ட பின்பு போராட்டத்தை சகித்தார்கள் A என்று. great fight of affliction. மாபெரும் உபத்திரவ போராட்டம். Verse 33 says, 33 சொல்லுகிறது. partly while you were made a gazing stock, both by reproaches and afflictions, and partly while you became companions of them that were so used. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். Those days Christians endured a lot of suffering because of persecution and affliction. அந்த நாட்களிலே இந்த உபத்திரம் வேதனை நிமித்தம் விசுவாசிகள் பயங்கர கஷ்டங்களை I அனுபவித்தார்கள். don't mean to say today it's not there. இன்றைக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. There are people that experience it very strongly today. இன்றைக்கும் மிகுந்த போராட்டத்தை பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். People that come from unbelieving homes and belong to parents who are unbelieving and husbands and wives that are unbelieving and so on.
have terrible time. அவிசுவாச குடும்பத்திலிருந்து வருகிறவர்கள் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது கணவன் அல்லது மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் மிகுந்த போராட்டத்தை In சகிக்கிறார்கள். the early church, this was more so. ஆதி திருச்சபையில் இது மிகவும் அதிகமா இருந்தது. Sometimes they had to lose everything they had. சில சமயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க Lost நேரிட்டது. their job, lost their home, lost everything. வேலை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், இருக்கிற எல்லாவற்றையும் இழந்தார்கள். They've lost everything for Christ's sake, for the word of God. கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அனைத்தையும் இழந்தார்கள். They were made a gazing stock. That means a public spectacle, so that others looked at them and laughed at them. Look at you, they said. இவர்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாய், வேடிக்கை பொருளாய் மாறி போனார்கள். That is what it's talking about. அதை குறித்து தான் அந்த வசனம் You were சொல்லுகிறது. made a gazing stock, it says. நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள் என்று That சொல்லுகிறது. means others looked at you funny and they said, oh, look at you. Because you believed in Christ, what have you experienced? அதனுடைய அர்த்தம் என்ன? மற்றவர்களை பார்த்து வேடிக்கையாய் கிறிஸ்துவை விசுவாசித்தாயே என்ன நடந்தது என்று பார் என்று பரிகசித்தார்கள். And this is one of the attacks of the devil. இது பிசாசுடைய தாக்குதல்களிலே ஒன்று. When the devil wants to make you lose face through persecution and affliction. உபத்திரம் துன்பத்தின் மூலமாக இந்த விசுவாசத்தை நீங்கள் இழக்கும்படி பிசாசு செய்ய விரும்பும்போது, When the devil attacks you in that manner, அந்த விதத்தில் பிசாசு உங்களை தாக்கும்போது, makes you a public display so that others laugh at you. மற்றவர்கள் So endure but for a time. Afterward, when affliction and persecution arises, for the word's sake, immediately they are offended. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். You see, when affliction, persecution comes, we got to be grounded in the word. உபத்திரம் துன்பம் வரும்போதுதான் வசனத்திலே நாம் உறுதியா இருக்க Why do வேண்டும். we have to be grounded in the word? ஏன் வசனத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும்? Why, when affliction, persecution and reproaches come, when we are made a public display, gazing stock, why are we to be grounded in the word? இந்த உபத்திரம் துன்பம் பரிகசிப்பு எல்லாருக்கும் வேடிக்கை பொருளாய் மாற்றப்படும் போது ஏன் நாம் வசனத்திலே வேர்கொள்ள வேண்டும்? What can the word do for us? வசனம் நமக்கு என்ன செய்ய முடியும்? That is what we are coming to now. The word produces joy, and that is why you need to be grounded in the word. அதற்கு தான் இப்போது நாம் வருகிறோம். ஏனென்றால் வசனம் உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே தான் நாம் வசனத்திலே உறுதியா இருக்க வேண்டும். Let me show you many scriptures about how the word brings joy. எப்படி வசனம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பல வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். John 15. யோவான் 15ஆம் அதிகாரம். John 15 verse 7 to 11. யோவான் 15 7-11. If you abide in me and my words abide in you, you shall ask what you will and it shall be done unto you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Well, we have read this so many times. இதை பல சமயங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். It's talking about petition, how we must petition. எப்படி ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பிப்பது என்பதை குறித்து இது You பேசுகிறது. ask whatever you will, it will be done to you. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me. நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால். And then it says in verse 8, herein is my Father glorified, that you bear much fruit, so shall ye be my disciples. 8ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். As the Father hath loved me, so I have loved you, continue in my love. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். If you keep my commandments, ye shall abide in my love, even as I have kept my Father's commandments and abide in his love. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். What is Jesus saying? இயேசு இங்க என்ன சொல்லுகிறார்? He says, if you abide in me and my words abide in you, you ask whatever you will, it will be given to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். The Father is glorified when you bear much fruit in the sense of answered prayers. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என்று இயேசு சொல்கிறார். அதாவது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும்போது அதன் மூலமாக பிதா மகிமைப்படுகிறார். When you bear much fruit by way of answered prayers, the Father is glorified. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அதன் மூலமா அதிக கனிகளை நீங்கள் கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுகிறார். How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? God is not trying to keep answers from you. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருப்பதில்லை. He kept answers from you, that means he doesn't want to be glorified. பதில் கொடுக்காமல் வைத்திருந்தால் அவர் மகிமைப்பட விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். He is more interested in answering your prayers because his glory is at stake. அவருடைய மகிமைக்கு பங்கம் வரக்கூடாது. ஆகவேதான் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் அதிக ஆவலோடு இருக்கிறார். God is very much interested in answering every one of your requests because his glory is at stake. He will be glorified
by answered prayers. தேவன் தம்முடைய மகிமைக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காக உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க அதிக ஆவலோடு கூட இருக்கிறார். So God's glory is at stake. ஆகவே தேவனுடைய மகிமைக்கு பங்கம் வரக்கூடாது. God's glory is the result of answered prayers. ஜெபத்திற்கு பதில் வரும்போது அதனுடைய விளைவு தேவன் மகிமைப்படுகிறார். But there is some result in us also. ஆனால் நம்மிலும் சில விளைவுகள் உண்டாகிறது. I've talked about how God is glorified and that is why he answers prayers. I've talked about it much. பாருங்கள் எப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும்போது தேவன் மகிமைப்படுகிறார் என்று அதை குறித்து நிறைய நான் பேசி இருக்கிறேன். But let me today talk about what happens to us when prayers are answered. ஆனால் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்போது நமக்கு என்ன நடக்கிறது அதை குறித்து நான் இன்றைக்கு பேசட்டும். God is glorified. தேவன் மகிமைப்படுகிறார். But what about us? ஆனால் நம்மை குறித்து என்ன? You see, there is a two-way result. இதிலே இரண்டு விதமான பலன்கள் உண்டு. ரெண்டு வகையான பலன்கள். One is Godward. ஒன்று தேவனுக்கு உண்டாகும் விளைவு, glory to God. அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. The other is in verse 11. இன்னொன்று 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. These things I have spoken unto you that my joy might remain in you and that your joy might be full. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். My dear friends, அருமை நண்பர்களே, when you keep the word, வசனத்தை நீங்கள் கைக்கொள்ளும்போது it produces joy. அது சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. How does it produce joy? எப்படி சந்தோஷத்தை When உண்டாக்குகிறது? you stay in the word, when you keep the word in your heart, வசனத்திலே நிலைத்திருக்கும் போது, வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்கும் போது, whatever you ask is given to you. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And your joy remains and your joy becomes full. உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கிறது, அது நிறைவா இருக்கிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's the problem with a lot of Christian people today. நிறைய கிறிஸ்தவரிடத்திலே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். All these lemon juice baptized Christians, இந்த லெமன் ஜூஸ் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம், frowning Christians, mad Christians, கோபப்படுகிற, முறுமுறுத்து கொண்டுகிற, பதட்டப்படுகிற கிறிஸ்தவர்கள், people that are not happy Christians that are not happy. சந்தோஷமே இல்லாத கிறிஸ்தவர்கள். You know, when you find Christians who are not happy, they are worse than unbelievers who are not happy. இப்படி சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லாத அவிசுவாசிகளை விட இவங்க ரொம்ப மோசமானவங்க. சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவனை காட்டிலும் சந்தோஷம் இல்லாத அவிசுவாசி எவ்வளவு தேவலாம். விசுவாசி சந்தோஷம் இல்லைன்னா உலகமே கட்டிச்சுன்னு அர்த்தம். ரொம்ப மோசமா இருக்கும். It'll be a very bad character. பிறகு அது ரொம்ப மோசமா இருக்கும் பாருங்க. You see, and why are people unhappy? ஏன் மக்கள் சந்தோஷமற்று இருக்கிறார்கள்? Why are believers unhappy? ஏன் விசுவாசிகளுக்கு சந்தோஷம் இல்லை? Because they don't have the word. ஏனென்றால் வசனம் இல்லை. They got a lot of problems. நிறைய பிரச்சனைகள் The இருக்கிறது. devil is bombarding them with affliction from all sides. எல்லா பக்கத்திலிருந்து உபத்திரவங்களால பிசாசு பலமாய் And தாக்குகிறார். they don't even know that Jesus already said it will happen. இயேசு இதெல்லாம் நடக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியாது. They never got nobody preached to them from Mark 4 verse 15 saying the devil comes immediately, takes away the word. மார்க் 4:15 இருந்து யாரும் அவங்களுக்கு போதிக்கிறது இல்லை. பிசாசு உடனடியா வருகிறான், உடனே வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று. Nobody told them that the devil comes and brings affliction and persecution because of the word. வசனத்து நிமித்தம் பிசாசு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறான் என்று யாருமே அவங்களுக்கு சொன்னதில்லை. Nobody told them that when they get illuminated that this is what they face. பிரகாசமாக்கப்படும் போது இதை தான் சந்திக்க வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை. You see, when they get attacked from all sides, அவர்கள் எல்லா பக்கத்திலிருந்து இப்படி தாக்கப்படும் போது they don't realize what is happening. என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் உணராது You இருக்கிறார்கள். see, you need to get into the word. பாருங்கள், வசனத்துக்குள்ளே நீங்கள் செல்ல Keep வேண்டும். the word. Keep believing the word. தொடர்ந்து வசனத்தை விசுவாசிக்க Keep வேண்டும். doing the word. வசனத்தின்படி செய்ய வேண்டும். If my words abide in you, என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் ask whatever you will, it shall be done unto you. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். You see, when you keep the word, வசனத்தை நீங்கள் கைக்கொள்ளும் போது then your joy remains. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கிறது. Jesus said, these things I have told you so that you may keep your joy. இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி So that you இருக்கிறேன். may not lose your joy. அப்படி செய்யும்போது சந்தோஷத்தை இழக்க மாட்டீர்கள். So that your joy may remain in you. Keep your joy. அப்பொழுதுதான் உங்கள் சந்தோஷங்களில் நிலைத்திருக்கும், அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். And that your joy may be full. அது மட்டுமல்ல, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். My dear friends, அருமை the நண்பர்களே, word produces joy. வசனம் சந்தோஷத்தை The உருவாக்குகிறது. word produces joy. வசனம் சந்தோஷத்தை உற்பத்தி செய்கிறது. Go back to Hebrews 10. மறுபடியும் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு You செல்லுவோம். see, we read there that when they were illuminated, they endured a great fight of affliction. என்ன வாசிக்கிறோம்? பிரகாசம் அடைந்த பின்பு மாபெரும் உபத்திரவங்களாகிய போராட்டத்தை சகித்தார்கள். And
Then they were made a gazing stock. அதன் பிறகு வேடிக்கை பொருளாக்கப்பட்டார்கள். And then verse 34. பிறகு 34 For வசனம் you பாருங்க. had compassion of me in my bonds and took joyfully the spoiling of your goods, knowing in yourself that you have in heaven a better and an enduring substance. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்காக உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். They were being looted. கொள்ள அடிக்கப்பட்டாங்க பாருங்க. Because they were Christians, their properties were taken away. கிறிஸ்தவனா இருந்தபடியாலே சொத்தெல்லாம் கொள்ளடிச்சாங்க. They were being taken. எல்லாம் கொள்ளை அடிக்கப்பட்டது. Precious things were removed from them. விலையேற பெற்ற காரியங்களை எடுத்து போய் விட்டார்கள். They lost all kinds of things. இருந்த எல்லாவற்றையும் இழந்தார்கள். And what was their response or reaction to all of this? இதெல்லாம் நடந்தபோது இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? They said joyfully they took the spoiling of their goods. சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்களாம். That's amazing, isn't it? ஆச்சரியமா இருக்குல்ல? People are taking their stuff and they say they never lost their joy. மக்கள் இவங்கள பொருள் எல்லாம் கொள்ளையிடுறாங்க, ஆனா இவங்க சந்தோஷத்தை மாத்திரம் இழக்கல. They lost their job, they never lost their joy. வேலை போச்சு ஆனா சந்தோஷம் போல. Lost their house but never lost their வீடு joy. போச்சு ஆனா சந்தோஷம் போகல. They lost things but they never lost their joy. பொருட்களை இழந்தார்கள் ஆனால் சந்தோஷத்தை இழக்கவில்லை. Relationships went but they never lost their joy. உறவுகள் புரிந்தது ஆனால் சந்தோஷம் போகவில்லை. Joy was never lost. சந்தோஷத்தை இழக்கவே கூடாது. That is why he says that they took joyfully the spoiling of your goods. ஆகவேதான் உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். They joyfully they took all those situations, affliction, persecutions joyfully. அந்த உபத்திரவம் துன்பம் போன்ற எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Isn't that something? இது விசேஷமான Go ஒரு back காரியம் to இல்லையா? John 16. மறுபடியும் யோவான் 16 Verse அதிகாரத்தில் 24. 16:24. The word is the thing that makes a person react in that way. வசனம் தான் ஒரு மனிதனை இப்படி எல்லாம் நடக்க செய்கிறது. The word, being rooted in the word, is what causes a man to react. வசனத்திலே வேர் கொள்ளும் போதுதான் ஒரு மனிதன் இப்படி எல்லாம் நடந்து கொள்ளுகிறான். Listen to John 16 verse 24. யோவான் 16:24 கவனியுங்க. Hitherto have you asked nothing in my name, ask and you shall receive, that your joy may be full. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். Amen. ஆமென். You've asked nothing in my name, but now ask. என் நாமத்திலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனால் இப்போது கேளுங்கள் என்று சொல்லுகிறார். That your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. That your joy may be full. உங்கள் சந்தோஷம் நிறைவா When இருக்கும்படி. you find out that God answers your need, தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதை நீங்கள் காணும்போது, when you find out that God loves you and He is interested in you, தேவன் என்னை நேசிக்கிறார், என்னில் ஆர்வமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் போது, when you find out that He answers your prayer and He meets your need, அவர் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நீங்கள் when you காணும்போது, find out that He heals you, He delivers you, He prospers you and He blesses you, அவர் உங்களை சுகமாக்குகிறார், விடுவிக்கிறார், செழிக்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் காணும்போது, that produces joy. அது சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. A lot of people don't know that. That is why joy is missing there. நிறைய பேர் இதை அறியாது இருக்கிறபடினால தான் அங்க சந்தோஷமே இல்லை. Satan wants to steal your joy. பிசாசு உங்கள் மகிழ்ச்சியை திருட விரும்புகிறான். He'll do anything to do it. அதை செய்ய என்ன வேணாலும் அவன் செய்வான். And the way he knows is to take away the word, because the word is the thing that is bringing joy. He wants to take away the word. அதற்கு அவனுக்கு தெரிந்த ஒரே வழி வசனத்தை திருடுவதுதான். ஏனா வசனம் தான் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆகவே அதை தான் அவன் திருட விரும்புகிறான். During the rebuilding of the walls of Jerusalem, Nehemiah said, எருசலேம் மதிலை திரும்ப கட்டும்போது நெகேமியா சொன்னான், people needed a lot of strength. மக்களுக்கு நிறைய பலன் They தேவைப்பட்டது. needed a lot of motivation. அது மட்டுமல்ல, அவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டியதா They were இருந்தது. doing a great task. They were rebuilding the walls. மிகப்பெரிய வேலையை செய்தார்கள். அந்த மதிலெல்லாம் திரும்ப கட்டினார்கள். Literally rebuilding the city. எழுத்தின்படியே பட்டணத்தையே திரும்ப All கட்டினார்கள். in ruins. எல்லாமே நாசமாய் கிடந்தது. But then they were motivated by Nehemiah. என்றாலும் நெகேமியா அவர்களை அதிகமாய் He was a உற்சாகப்படுத்துகிறார். great leader who provided motivation. அவளுக்கு அந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவன் அவன். Do you know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? He said, the joy of the Lord is your strength. அவன் சொன்னான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். He told people, you know how to be strong? அவன் மக்களை பார்த்து சொன்னான், எப்படி பலனா இருப்பது தெரியுமா You know how உங்களுக்கு? not to be discouraged? எப்படி அதைரியப்படாமல் இருப்பது தெரியுமா? How not to be down?
எப்படி சோர்ந்து போகாமல் இருப்பது தெரியுமா? Depressed. மனம் சோர்ந்து Do you போகாமல் know how to be strong? எப்படி பலமா இருப்பது தெரியுமா? He said, the joy of the Lord is your strength. அவன் சொன்னான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் The பலன். joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் A lot பலன். of Christian people don't know the strength that comes from God because they have not kept their joy. நிறைய பேர் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த பலனை அறியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியா இல்லை. The word has been stolen. வசனம் திருடப்பட்டு விட்டது. That's why joy is ஆகவே missing. தான் சந்தோஷம் இல்ல. Because joy is missing, சந்தோஷம் இல்லாததுனால strength is missing. பலனும் இல்ல. They feel weak. பலவீனமாய் They feel உணர்கிறார்கள். depressed. சோர்ந்து போய் They feel உணர்கிறார்கள். discouraged. அதைரியப்பட்டு They feel உணர்கிறார்கள். afraid. பயந்து போய் இருக்கிறார்கள். In terror. திகில் பிடித்தவர்களா But இருக்கிறார்கள். when the word is there, ஆனால் வசனம் இருக்கும்போது joy will be there. சந்தோஷம் இருக்கும். When joy is there, சந்தோஷம் இருந்தால் God's strength will be there. தேவனுடைய பலன் அங்க இருக்கும். Strength to do anything. எதை வேண்டுமானாலும் செய்ய பலன். Strength to succeed in what you do. நீங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பலன். Praise God. கர்த்தருக்கு How ஸ்தோத்திரம். many of you like some strength today? எத்தனை பேர் இன்னைக்கு கொஞ்சம் பலன் தேவைன்னு See, சொல்றீங்க? that is what it all comes from the word. பாருங்க, எல்லாமே வசனத்துல இருந்தா Word வருகிறது. brings joy, joy brings strength. வசனம் சந்தோஷத்தை கொடுக்கிறது, சந்தோஷம் பலனை You கொடுக்கிறது. abide in the word, your joy is full. வசனத்துல நிலைத்திருந்தால் சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. And when your joy is full, your strength is full also. சந்தோஷம் நிறைவா இருக்கும்போது பலனும் நிறைவா இருக்கிறது. Oftentimes when you find your strength decreased, you will find that your joy is decreased. பலன் குறைவதை நீங்கள் காணும்போது நீங்களே பார்க்கலாம், சந்தோஷம் அங்க குறைவா இருக்கும். When your joy is decreased, you will find that the word is not there. சந்தோஷம் குறைவுபடும் போது நீங்களே பார்க்கலாம், வசனம் அங்க இருக்காது. 1 Thessalonians. 1 தெசலோனிக்கேயருக்கு Let செல்லுவோம். me continue to show you this. தொடர்ந்து இங்கிருந்து உங்களுக்கு This is காண்பிக்கிறேன். a real truth. It doesn't need much preaching. If I just read the verses, it's more than இது enough. உண்மையான சத்தியம். இது குறித்து அதிகமான பிரசங்கம் பண்ண தேவையில்லை. வசனத்தை வாசித்தாலே போதும் உங்களுக்கு புரியும். Connection between the word and joy and strength and all of these things. வசனத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பலனுக்கும் உள்ள அந்த சம்பந்தம், The connection between how the word comes and immediately the devil wants to come with affliction and persecution. எப்படி வசனம் வந்த உடனே பிசாசு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வர முயற்சிக்கிறான் என்ற அந்த சம்பந்தம். We must be illuminated concerning these things. இந்த காரியங்களை குறித்து ஒரு பிரகாசம் நமக்கு Look at தேவைப்படுகிறது. verse 6. 1 Thessalonians chapter 1 verse 6. 1 தெசலோனிக்கேயர் 1:6 நாம் பார்ப்போம். 1 Thessalonians 1:6. 1 தெசலோனிக்கேயர் 1:6. You became followers of us and of the Lord, Paul says, having received the word in much affliction with joy of the Holy Ghost. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. First the word, முதலாவது வசனம், then the affliction, பிறகு உபத்திரவம், then joy. பிறகு சந்தோஷம். That's the order. இதுதான் வரிசை. First word, then affliction, then joy. முதலாவது வசனம், பிறகு உபத்திரவம், பிறகு They சந்தோஷம். heard the word. வசனத்தை கேட்டார்கள். Immediately the devil tried to come with affliction, tried to discourage them, take their eyes off their word. உடனடியாய் அவருடைய கண்களை வசனத்தை விட்டு எடுத்து போட அவளை அதைரியப்படுத்த பிசாசு உபத்திரவத்தை கொண்டு வருகிறார். But instead of going the devil's way, they became the followers of the Lord and of Paul, believing the word. With joy of the Holy Ghost, they kept believing the word. ஆனால் பிசாசின் வழியில போவதற்கு பதிலாக பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுலையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாய் மாறினார்கள். The devil was attacking them from all sides. பிசாசு எல்லா பக்கத்திலிருந்து அவளை தாக்குகிறான். Affliction and persecution. உபத்திரவம் துன்பமும் வருகிறது. Many times I have people come to me and talk about it. பல சமயத்துல என்கிட்டயே மக்கள் வந்து இதை குறித்து சொல்லி Talk இருக்கிறாங்க. about problems in their home. வீட்டில் உள்ள பிரச்சனை சொல்லுவாங்க. Some people are beaten and you know and suffer very much. You know, just because they went to church. சில பேர் பாருங்க, சபைக்கு போனதுனால அடிச்சு ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்காங்க. They have to endure all kinds of word abuse. வார்த்தையினால தகாத விதமாய் திட்டுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் சகிக்க வேண்டியதா இருக்கும். You know, and all kinds of suffering. பல விதமான பாடுகள். They come and tell me. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. All these problems. இந்த பிரச்சனைகள் எல்லாம், All these difficulties. இந்த எல்லா கஷ்டங்களையும். But you know, through all of that, you need to hang on to the word of God. பாருங்கள், இவை எல்லாம் இருந்தும் தொடர்ந்து வசனத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். You must keep on believing the word and doing the word. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து விசுவாசித்து தொடர்ந்து அதை பற்றிக்கொள்ள வேண்டும்.
And then joy will be there. அப்பொழுதுதான் சந்தோஷம் அங்கு When the இருக்கும். joy is there, then victory will come. அந்த சந்தோஷம் அங்கு இருக்கும்போது பிறகு வெற்றி வரும். If you lose your joy, then you become depressed, then you lose the battle and you're defeated. சந்தோஷத்தை இழக்கும்போது மனசோர்ந்து போகிறீர்கள், பிறகு போராட்டத்திலே உங்களுக்கு தோல்விதான் That is கிடைக்கும். why Paul writing to Timothy says, ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது in சொல்லுகிறார், this same 1 Timothy chapter 6 and verse 12, 1 தீமோத்தேயு 6:12 he's writing to this young preacher who's going through a lot of battle. நிறைய போராட்டங்களை சந்திக்கிற இந்த வாலிப பிரசங்கியாருக்கு அவர் எழுதுகிறார். He said, Timothy, fight the good fight of faith. தீமோத்தேயுவே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight it out. போராடு. Don't give up. விட்டு விடாதே. The devil is against you. பிசாசு உனக்கு எதிராக இருக்கிறார். Because you love the word. நீ வசனத்தை Because நேசிக்கிறபடியால், I have taught you the நான் word. உனக்கு வசனத்தை போதித்ததினால், Because you've been illuminated with the word. வசனத்தினாலே உனக்கு பிரகாசம் You உண்டானபடியால், have a long way to go. உனக்கு போக நெடுதூரம் உண்டு. God has got many victories and wonderful promises. தேவன் பல வெற்றிகளையும் அற்புதமான வாக்குத்தத்தங்களையும் வைத்திருக்கிறார். God has got many wonderful things awaiting you. தேவன் உனக்காக பல அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார். Great purposes and plans of God are there for you. மாபெரும் தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் உனக்காய் காத்திருக்கிறது. Don't let a few afflictions and persecutions down you on the way. இந்த சில உபத்திரங்களும் துன்பங்களும் வழியிலே உன்னை அமிழ்த்த இடம் கொடுக்க வேண்டாம். No, don't let it. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. What does it mean? அது அர்த்தம் என்ன? It is to keep believing the word and fighting against every onslaught of the enemy. தொடர்ந்து வசனத்தை விசுவாசத்தை எதிரி கொண்டு வருகிற ஒவ்வொரு போராட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும். Standing against the devil. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். Exactly the same thing Paul says in Ephesians chapter 6. இதே காரியத்தை தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். He says, putting on the whole armor of God. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். And in the armor, everything is defensive armor except one offensive armor. அந்த போர் ஆயுதத்திலே ஒரே ஒரு ஆயுதத்தை தவிர மற்ற எல்லாமே தற்காக்கிற ஆயுதங்களா இருக்கிறது. One armor is the attacking armor. ஒரே ஒரு ஆயுதம் தான் தாக்கக்கூடியதா இருக்கிறது. And that is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Word of God is the attacking armor. தேவனுடைய வார்த்தை தான் தாக்கக்கூடிய ஆயுதமா You need இருக்கிறது. defensive and the offensive. நமக்கு தற்காக்கும் ஆயுதங்களும் வேண்டும், தாக்கும் ஆயுதங்களும் வேண்டும். So the offensive is the word of God. ஆகவே தாக்கக்கூடிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. And Ephesians says, Paul says to the Ephesians, he says, take the word of God. பவுல் எபேசியரை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். That's how you fight it out. அப்படிதான் நீங்கள் அதை போராட Take the வேண்டும். word of God. தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Don't let the word go. வசனம் போய்விட இடம் கொடுக்க வேண்டாம். No. வேண்டாம். Don't let the devil take away the word. பிசாசு வசனத்தை எடுத்து போட இடம் கொடுக்க If you வேண்டாம். allow the devil to take away the word, he will take away your joy. பிசாசு வசனத்தை எடுத்து போட இடம் கொடுத்தால் சந்தோஷத்தை அவன் எடுத்து If you போடுவான். allow him to take away your joy, then he will take away your everything. உங்கள் சந்தோஷத்தை அவன் எடுத்து போட இடம் கொடுத்தால் பிறகு அவன் அனைத்தையும் எடுத்து போடுவான். Turn with me to James. திருப்போம் யாக்கோபுக்கு. Now these verses begin to make sense to you. இப்போதான் இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. Sometimes you read and say, how can anybody say something like that? சில சமயத்துல இதெல்லாம் வாசிச்சுட்டு எப்படிங்க இப்படி சொல்றாங்க நீங்க யோசிக்கலாம். Like Hebrews 10:34. எபிரேயர் 10:34 போல. Took the spoiling of your goods joyfully. ஆஸ்திரேலியன் சந்தோஷமாய் கொள்ளையிட ஒப்பு கொடுத்தீர்கள். You can't understand that. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது பாருங்க. You know, you cannot understand it only except through this context. இந்த பின்னணியில அதை பார்த்தாதான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா James chapter புரியாது. 1 verse 2. யாக்கோபு 1:2. James 1:2. யாக்கோபு 1:2. My brethren, count it all joy when you fall into diverse temptations. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, 3ஆம் வசனம், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Count it all joy அதை when you enter into a lot of affliction and persecution. நீங்கள் பலவிதமான உபத்திரவங்கள் சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Now here again James is dealing with the same situation. The Christians going through a lot of trouble because they are Christians. யாக்கோபு அதே சூழ்நிலை பற்றி பேசுகிறார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் நிறைய உபத்திரவங்களை And சகிக்கிறார்கள். the devil takes those persecutions and affliction, uses them in their mind to depress them and discourage them. இவளை அதிகப்படுத்த இவளை சோர்ந்து போக பண்ண பிசாசு இந்த உபத்திரவங்களை சோதனைகளையும் கொண்டு அவருடைய மனதை தாக்குகிறான். You see, family may bring persecution. பாருங்க, ஒருவேளை குடும்பத்திலேயே உபத்திரவம் வரலாம்.
Outside in the job there may be affliction. வெளியில வேலை செய்யற இடத்துல உபத்திரம் வரலாம். But you know the devil is always ready to use whatever is there. ஆனா இந்த பிசாச பாருங்க எப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்த பார்ப்பான். When he sees your family afflicting you, he joins with them. உங்க குடும்பம் உங்களை துன்பப்படுத்த பாக்கும்போது அதுல வந்து சேர்ந்துக்கறான். He makes it more. அதிகமாக்குறான். He increases the intensity of that. அதோட தீவிரத்தை அதிகரிக்கிறான். And when they are persecuting you, he is talking to your mind. அவங்க உங்களை உபத்திரப்படுத்தும்போது உங்க மனதோட அவன் பேசுகிறான். Say, see, where is your God? என்ன சொல்றான்? உன்னுடைய தேவன் எங்கே? Where is his promises? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? He wants to cause you to doubt God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சந்தேகப்படும்படி அவன் செய்ய விரும்புகிறான். That's exactly what he's up to. அததான் அவன் செய்ய விரும்புகிறான். But James says, யாக்கோபு சொல்லுகிறான், when you enter into such a situation, count it all joy. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் வரும்போது அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். It means be full of joy. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சந்தோஷத்தினால் நிறைந்திருங்கள். Be full of the word. வசனத்தினால் நிறைந்திருங்கள். Be full of joy. சந்தோஷத்தினால் நிறைந்திருங்கள். A lot of people have misinterpreted it, saying joy means to say, oh Lord, even though you are, a lot of misunderstanding. They think God is the one sending affliction. நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு வியாக்கியானம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க தேவன் தான் அந்த உபத்திரவம் எல்லாம் அனுப்புறாரு. He is the one sending all this. அவர்தான் அதெல்லாம் அனுப்புகிறார். For some kind of a good. ஏதோ ஒரு நல்லதுக்கு. So even though he is sending all these things and troubling me so much, I am going to hang on and I am going to be joyful. ஆண்டவர் இவ்வளவு கஷ்டங்களை அனுப்பி என்ன உபத்திரப்படுத்தினாலும் நான் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள இருந்து சந்தோஷமா இருக்க போறேன். இவங்க கர்த்தரை விட ரொம்ப நல்லவங்க. They are so much better than God. ஆண்டவரோட இவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்க. He is doing all the bad that he can. These people are trying to be as good as they can, and as spiritual as they can. அவரால முடிஞ்ச எல்லா கெட்டதையும் செய்றாரு. ஆனா இவங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்திமானா இருக்காங்க. They are more spiritual than God. தேவனை விட ரொம்ப பக்திமான்கள். He is doing all kinds of atrocities, persecuting them, afflicting them. மக்களை உபத்திரப்படுத்தி வேதனைப்படுத்தி இல்லாத அட்டூழியெல்லாம் அவர் பண்றாரு. But they are such good Christians. They are joyful. ஆனா இவங்க ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. That's not what it means. இதனுடைய அர்த்தம் அதல்ல. There are others, who say, well, God is sending all these things and I am just going to be thankful to God. இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் இதெல்லாம் அனுப்புனாலும் நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றியோடு இருப்பேன். Even though he troubles me, I am going to be thankful to him. அவர் என்ன வேதனைப்படுத்தினாலும் நான் நன்றியுள்ளவனா இருப்பேன். Again, that's the same situation. They think they are better than God. மறுபடியும் இதே சூழ்நிலை தான் பாருங்க. தேவனை விட நான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட No, my dear friend. கிடையாது நண்பர்களே. It says when you enter into persecution and affliction. என்ன சொல்லுகிறது? இந்த உபத்திரவங்கள் வேதனைகளுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்கும்போது. And who brings persecution and affliction? உபத்திரத்தை வேதனை கொண்டு வருவது யார்? Mark chapter 4 says the devil cometh immediately. மார்க் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது பிசாசு உடனடியாய் வருகிறான். The devil is the one that brings it. அதை கொண்டு வருவது பிசாசு தான். Not God, my friend. தேவன் அல்ல நண்பர்களே. Our God is not the afflicting God. நம்முடைய தேவன் நம்மை உபத்திரப்படுத்துகிற தேவன் அல்ல. He is the healing God. அவர் குணமாக்குகிற தேவன். Blessing God. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். Delivering God. அவர் விடுவிக்கிற தேவன். When the devil brings afflictions and you enter into them, பிசாசு உபத்திரத்தை கொண்டு வரும்போது நீங்கள் அதில் அகப்படும்போது be full of joy. நீங்கள் மிகுந்த சந்தோஷமா இருங்கள். Why full of joy? ஏன் சந்தோஷமா இருக்கணும்? Not like these people that say God has given this, so I am thankful to God and I'm going to praise God for ஆண்டவர் this. தாங்க இது கொடுத்திருக்க, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாங்களா? அது போல இருக்க A கூடாது. famous book came out 25 years ago. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான புத்தகம் When I வெளிவந்தது. was in Bible college, it was popular. நான் பைபிள் காலேஜ் இருந்தபோது அது ரொம்ப பிரபலமா இருந்தது. It said something like, the content of the book is something like this: praise God for everything. அந்த புத்தகத்தின் பொருள் அடக்கம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்காய் தேவனை ஸ்தோத்திரிங்க. Everything, praise God. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் Fell பண்ணுங்க. down and broke your legs, praise God. கீழே விழுந்து கால் உடைஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Had an accident, praise God. விபத்து நடந்தா கர்த்தருக்கு Lost ஸ்தோத்திரம். your job, praise வேலை God. போச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Anything bad happened, your house burned down, praise God. ஏதாவது கெட்ட நடந்தா வீடே எரிஞ்சு போச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Had a traffic violation and the police caught you and fined you, praise God. போக்குவரத்து விதியை மீறி போலீஸ்காரர் பிடிச்சு உங்களை ஃபைன் பண்ணா அதுவும் கர்த்தருக்கு I'm ஸ்தோத்திரம். telling you exactly what the book says. அந்த Exactly. புத்தகம் என்ன சொல்றோ அதையே சொல்றேன் நான். Praise God. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். God for everything. எல்லாத்துக்கும் அவருக்கு ஸ்தோத்திரம். Oh, it became very popular, you see. ரொம்ப பிரபலமாச்சு So பாருங்க. everybody was praising God for everything. அவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆண்டவரை Oh, ஸ்தோத்திரம். praise God. ஓ கர்த்தருக்கு They would say, ஸ்தோத்திரம். praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படினு. Oh, I don't have any money, but praise God. கையில காசு இல்ல ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is the one that has taken all their money. They say. தேவன் தான் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. They say, praise God. Thank you, Lord, for empty pocket. கர்த்தாவே பாக்கெட் காலியா இருக்குதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். They think that is spirituality. இதுதான் பக்தி என்று நினைக்கிறார்கள்.
You go and tell the storekeeper that you are praising God for empty pocket. நீங்க கடைக்காரங்கிட்ட போய் என் பாக்கெட் காலியா இருக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்க. He will immediately send you out of the store. உடனடியே கடையில இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. Get into the bus and say, praise God, I don't have any money. பஸ்ல ஏறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கையில காசே இல்லன்னா They will stop the whole bus and get you out. பஸ்ஸை நிறுத்தி உங்களை முதல் கீழ இறக்கி விடுவாங்க. Or they'll have a police take you out. அல்லது போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. Amen. ஆமென். You can't be praising God like that. இதுக்கெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. You see, that is not what it means. பாருங்க இதனுடைய அர்த்தம் அதுவல்ல. It's not to praise God because you got empty pocket. ஏதோ பாக்கெட் காலியா இருக்கறனால ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது அல்ல. No, what it means is you be joyful in the midst of all kinds of these இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதிலும் சந்தோஷமா இருங்க. Because you are going to see a great victory. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண You are போகிறீர்கள். standing on the word. நீங்கள் வசனத்தின் மீது You are நிற்கிறீர்கள். believing the word. வசனத்தை You are விசுவாசிக்கிறீர்கள். hanging on to the word. வசனத்தை தொடர்ந்து பற்றிக் கொள்கிறீர்கள். And therefore you are going to see an answer. ஆகவே நீங்கள் ஒரு பதிலை காண போகிறீர்கள். That is why you must be joyful. ஆகவே தான் சந்தோஷமா இருக்கணும். You are not thankful because you got an empty pocket. You are thankful because you got the word and God is going to fulfill his promise and fill your pocket. பாக்கெட் காலியா இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுல வசனம் இருக்கிறது, அதை பற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அதன்படி தேவன் உங்கள் பாக்கெட்டை நிரப்ப போகிறார். அதுக்காக தான் ஸ்தோத்திரிக்கிறீர்கள். Amen. ஆமென். காலியாக்குறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே வேணா, நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. Are you there? இருக்கீங்களா? That makes sense, doesn't it? அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கு. Thank you for filling my pocket. ஆண்டவரே பாக்கெட்டை நிரப்புனதுக்காக நன்றி. Thank you for meeting my need. என் தேவைகளை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you for being everything to me. எனக்கு எல்லாமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for I have no lack, no want through you. உம் மூலமா எனக்கு குறைவோ தாழ்ச்சி இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம். See, that is what the Bible is talking about. வேதம் அது குறித்து தான் பேசுகிறது. Be joyful சந்தோஷமா இருங்க. when you enter into diverse temptations. இது பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. You know, Jesus said in one place, ஒரு இடத்துல இயேசு சொன்னார், he said, no man can take away your joy. ஒருவன் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. Everybody say with me. எல்லாரும் சேர்ந்து Lift up சொல்லுங்க. your hands and say, கரங்களை வைத்து சொல்லுங்க. no man can take away my joy. ஒருவன் என் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. No man can take it away. ஒருவனை எடுத்து போட முடியாது. Can you believe that? இத நம்ப முடியுதா? That means அப்படி என்றால் if you know how to keep it, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று உங்களுக்கு தெரிந்தால் there is no power on this earth that can take away your joy. பிறகு உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடிய சக்தி உலகத்திலே எதுவுமே கிடையாது. There is no power on this whole earth. இந்த பூமியில எந்த சக்தியும் கிடையாது. If you decide to keep it and if you decide to believe God's word and stand on God's word, no matter what, there is nothing in the whole world that can take away your joy. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதன் மீது நான் நிற்பேன் என்று நீங்கள் உறுதியா இருந்தால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அந்த சந்தோஷத்தை எடுத்து போட உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. But what about the devil? பிசாசை பற்றி என்ன? Even the devil cannot take it away. பிசாசால அதை எடுக்க முடியாது. He will take it away only if you allow him. அவனை அது அனுமதிச்சாதான் அவன் எடுத்து போடுவான். How many of you know the devil is not omnipotent? எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ வல்லமை படைத்தவன் அல்ல. He cannot do anything he wants. அவனால அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. Amen. ஆமென். He cannot just come at will take away your joy. அவன் மாடு வந்துட்டு நம்ம சந்தோஷம் எடுத்து போட்டு போயிட But முடியாது. Christians talk about it like that, sir. பாருங்க சார், அப்படியே சந்தோஷத்தை அப்படியே எடுத்துட்டு போய்ட்டான் பிசாசு. No, he can't do that, sir. முடியாது. ஆனால முடியாது சார் அது. The devil cannot do that. பிசாசு அப்படி செய்ய He முடியாது. cannot just come into your house and take away what you got. சும்மா உங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்குது அப்படியே எடுத்துட்டு போயிட முடியாது If அவனால. you were today, you went home and somebody entered your home and started loading a